ஹாய் லாவண்யா சிஸ்டர் அண்ட் அவர் ட்ரைபாசம் கம்யூனிட்டி. நான் மலர்குடி பேசுகிறேன். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்கு. உங்களோட எல்லா வீடியோஸும் நான் யூடியூப்பில் பார்க்குறேன். எல்லாமே சூப்பர். அதே சமயம் அதில் 1-2 நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். அதோடு மட்டும் இல்லாத நான் மெயினாக உங்களோட இதில் பார்த்தது என்ன, எதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தீங்க ஃபஸ்ட் டைம். அது நான் பார்த்தேன். லென்த்தியாக இருந்தாலும் கூட அதை பொறுமையாக கேட்கும்போது அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். உங்களோடது ஒவ்வொரு வீடியோவும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது என்னோடய தேடலில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தேடல் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்தோட தேடல் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னோடய தேடலில் இங்கிலீஷுக்கான ஒரு தேடல் ரொம்ப கால வருஷமாகவே எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கான சொல்யூஷன் உங்களோட வீடியோவில் தான் கிடச்சிச்சு. அது உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 6th படிக்கும்போது ஒரு 91 to 92 அந்த இயர் இருக்கும். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதும் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற ஒரு கோல் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அது இந்த இங்கிலீஷ் அடுத்த வருஷம் முடியறதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இந்த இங்கிலீஷை பேசிடணும், கற்றுக்கணும். இப்படி தான் ஏதாவது ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் எண்டில் பார்த்திங்கன்னா அடுத்த இயர் வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா நான் முடிச்சிருக்கவே மாட்டேன். நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன், என்னென்னோ பண்ணேன். ஆனால் எல்லாமே அதில் சொன்னது எல்லாமே எனக்கு எப்படி சொல்கிறது, சூட் ஆகலைன்னு சொல்கிறதா இல்லை எனக்கு தெரிஞ்சிக்கலன்னு சொல்கிறதா, அந்த டெக்னிக் எனக்கு புரியலைன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் செட் ஆகலை. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. புக்ஸ் நிறையா வாங்கி படித்தேன். அதே சமயம் என்னோடய வருஷங்கள், இப்போது எனக்கு வயசு 40. அவ்வளோ வருஷங்களாக நான் அதை புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறையா எழுதி பார்த்துருக்கேன். நிறைய வொக்காபுலரிஸ் நிறைய மெமரி பண்ணி நான் எழுதி பார்த்து நோட்டு தீர்ந்தது தான் மிச்சம். திரும்ப நான் அதை ஏதோ ஒரு இடத்துல நான் எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சா அது எனக்கு திரும்ப ஞாபகத்தில் வரமாட்டேங்குது. இப்படி நான் போயிட்டுருக்கிற இந்த காலகட்டங்களில் என்னோடய டைமு, என்னோடய மணி, என்னோடய எஃபோர்ட் இது எல்லாமே வேஸ்டாச்சுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 1%, ஒரு 2% தான் இருக்கும். ஆனால் என்னோடய எஃபோர்ட்டு எல்லாமே நிறைய போட்டிருப்பேன். இப்படி போயிட்டே இருந்த காலகட்டத்தில் நான் இந்த தேடலில் உங்களோட வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் அதை ஒரு கோர்ஸாக பண்ணீங்க, ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க. அந்த கோர்ஸில் ஃபஸ்ட்டு என்னால் ஜாயின் பண்ண முடியல, என்னோடய சுச்சுவேஷன். இப்போது ரீசெண்டாக தான் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததுனால என்னால் அதை முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போக்கி முடியல. அதனால் நான் ஜாயின் மட்டும் பண்ணியிருந்தேன். ஆனால் ஃபுல் வீடியோவும் அந்த கோர்ஸில் இருக்கிற ஒரு வீடியோஸ் விடாமல் எல்லா வீடியோஸும் நான் முழுசாக பார்த்துட்டு அதில் சம் ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். என்னோடய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக. அப்படி நான் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட் லெவல். அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்ஸ், அதாவது சொல்லுவாங்க இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒவ்வொருத்தவங்களுமே ஏதாவது ஒரு சென்டென்ஸ், வேர்ட்ஸு இப்படி ஏதாவது லேர்ன் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத விட ஃபஸ்ட்டு அதை எப்படி கற்றுக்குறோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அந்த டெக்னிக்கு, அந்த ஒவ்வொரு டெக்னிக்கு யாருக்கு என்ன டெக்னிக் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரியான டெக்னிக்ஸ். இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அப்படி எந்த ஒரு கம்பல்சரியும் இல்லாமல் நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்து அந்த டெக்னிக்ஸுக்குலாம் எங்களுக்கு எது சூட் ஆகணும் நாங்கள் அதை பண்ணி பார்த்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியானது. எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ யோசித்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னால் அதில் உள்ளோடி போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமாக இந்த கோர்ஸ் நான் முடிக்கும் போது நான் எதிர்பார்த்த லெவலை விட பெட்டர் லெவலில் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன். ஆனாலும் நான் இப்போ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்படி உங்கள் எல்லாருக்குமே
எல்ஜே ஷோ பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கோர்ஸு, செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், மாஸ்டரி கோர்ஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு படுதோ யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக நம்பி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட லெவல் அடுத்த ஸ்டெப்புக்கு மாறி நீங்கள் ஒரு நல்ல நிலைமையை அடைவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. எப்படின்னா நாமளே தேடி போய் நாம் பண்ணுறத விட அவ்வளோ காலங்கள், அவ்வளோ மணி, அவ்வளோ எஃபோர்ட் வேஸ்ட் ஆகிறத விட ஒரு குரு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும்போது அவங்களோட அனுபவமும் சேர்த்து அதில் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ அழகான ஒரு ப்ரிப்ரேஷன். அப்போ நம்மளோட கம்மி டைமில், கம்மி எஃபோர்ட்டில் அதிகப்படியான ஒரு நாலேஜை நம்ம பெற முடியும் அதிலிருந்து. ஸோ எல்லோரும் நீங்கள் இதை பயன்படணும், எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். அது உங்களுக்கு தேவைப்பட்டா, ஏன்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு வேல்யூ இருக்குது அப்படின்றத. ஸோ இதுக்காக நான் எல்ஜேவுக்கு ரொம்ப 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 என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.